அதனால் இந்த கருத்தரங்களை நாங்கள் பேசுகிறத நீங்கள் வாக்கு மூலமாகவே எடுத்துக்கலாம். அதைத்தான் முன்னாடி அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதை தொடர்ந்து நானும் பேச வந்திருக்கிறேன். பிரதர்னாரு, உண்மைதான், எனக்கு இவர் மூத்த சகோதரர். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரியே பல்வேறு மாநிலங்களால் ஆன ஒன்றியம்தான் இந்தியான்னு தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனாலதான் ஒன்றிய அரசுன்னு சொல்றேன். சட்டத்துல இல்லாததை நான் சொல்லல, ஆனா அதையே அவங்களா தாங்கிக்க முடியல. அதிகாரம் பரவலாக்கப்படணும் என்பதை அவங்க விரும்பல என்பதோட வெளிப்பாடு தான் அவங்களுடைய கோபம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர் கொள்கை. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின கொள்கை அது. பேரறிஞர் அண்ணாவோட உயிர்னு சொல்லப்படுகிற இறுதி கடிதத்திலேயே கூட்டாட்சி தத்துவத்தை மக்களுக்கு கற்றுத்தரணும்னு எழுதி வைத்திருக்கிறார். 1970 மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் முப்பெரும் விழாவில் 50 முழக்கங்கள் ஒன்றாக அதை உருவாக்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தை காக்க, இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை காக்க, இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் உரிமைகளை காக்க, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் சுயமரியாதையோடு வாழ அந்த தீர்மானம் ஒரு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு 1974 சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்த போது முழங்கினார். மாநில சுயாட்சிக்காக, இந்திய அளவில் கூட்டாட்சிக்காக நாம தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனா இதுக்கு எதிரான பாசிச அரசா ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுறதுதான் தன்னுடைய அணுகுமுறையா இருக்கும்னு சொல்லி பிரதமரான நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தான் மாநிலங்களை அழிக்கிற ஆட்சியா, மாநில மொழிகளை சிதைக்கிற ஆட்சியா, பல்வேறு தேசிய இன மக்களை ஒழிக்கிற ஆட்சியா, பல்வேறு பண்பாடுகளை கொண்ட மக்களோட நம்பிக்கைகளை சிதைக்கிற ஆட்சியா, அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை டம்மியாக மாற்றி ஒற்றையாட்சி தன்மை கொண்ட பாசிச ஆட்சியா இன்றைய பாஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு.